ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்றா சொல்றான். அது உடனே சதீஷ், இடியட் சதீஷ் எங்கடா இருக்க? இவன் முன்ன புரட்டா பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். அது சொல்லியான் பாரு, உனக்காக சாமிகிட்ட பிரேயர் பண்றேன்டா. பேரன்பு கொண்ட மைக்கில் வைங்க. நீங்க ஏப்பா எது கட்டாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன அந்த புரோ என்ன நினைப்பேன், என்னை நக்கல் பண்றேன்னு நினைப்பேன். நான் எதுலையும் சீரியஸாகவும் பேச முடியல. இது நக்கல் மயிறு தானே. என்ன சிரிக்கிற செனக்கழுத்தி மாதிரி என்ன சிரிப்பு? அமைதியார். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேல இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று அன்போடு வந்த உறவுகளுக்கு வணக்கம். நாடகம் பார்க்க வந்துட்டு கணேஷ் போயில தீர்ந்து போச்சு. கூட்டத்தில் எவன் பாக்கெட்டை நோண்டுறேன், எவன் லேசாக கட்டவரில் உருட்டுறான்னு கவனித்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுக்கும், நம்மளை ஏற்றிட்டு வந்தவன் எங்கன்னு உட்காந்துருக்கேன், திருப்பி விட்டுட்டு போயிட்டான்னா ஒவ்வொருத்தனா கெஞ்சனுமே அப்படின்னு அவனை மட்டும் பார்த்து கொண்டு நாடகத்தை கவனிக்காத உறவுகளுக்கும், திருப்பி அன்டயத்திலே வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கதவை துறப்பாளா இல்லை உலக்கை எடுத்து வெதரில் அடிப்பாளா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த வாரத்தை பொம்பளையால் சிரிப்பை பாரு. சிச்சுக்க வீட்டில் புருஷனுக்கு சோறு விடாம தானே வந்தேன். எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? எப்படி எப்படி கண்டுபிடிச்சேன்னா விடுவேன். எப்படி அப்படின்னா கண்டுபிடிச்சு விட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி நாடகம் பார்க்கும்போது லவ்வர் போன் அடிக்கும் போது இந்த நேரத்திலே அடித்து விட்டால் நம்ம பேசினா இவங்க அறுப்பாங்க சொல்லி ஏங்கி கொண்டிருக்கின்ற என் உறவுகளே, எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் வீரத்திலையும் முதலிடம், பாசத்திலையும் முதலிடம், எல்லாத்தையும் வாழ வச்சு அழகு பார்க்குறேன் யாருன்னா இங்கே இருக்க என் தமிழனை தவிர யாருமே. அதே மாதிரி பொங்குன பீரில் சிப்ஸை போட்டு நிப்பாட்டணும்னு வந்தேன். எல்லாருமே நம்ம ஒற்றுமையாக நம்ம இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு ஆளோட ஒரு ஆள் சரிசமமாக இருந்தால் விட்டுருவேன். உன்னை விட்டுவிட்டு அவன் 2 மாடி கட்டினான்னு அவன் தொலைஞ்சேன். காலையில் அவன் முழிக்கும் போது கழுத்தரிப்பேன், சேவ மண்டையில் தான் முழிப்பேன். சேவ மண்டை அறுத்து பதச்சி வச்சுருவேன், அங்கே தகடை வெட்டிடுவேன். பொம்பளை ஊரா எலும்புச்சம்பளம் தான். அப்போ இதே ஒர்க்கு தானே ப்ரோ? நோட் பண்ணிக்கங்கடா அவனை காலி பண்ணிடுவாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்தா பார்க்குறேன். நல்ல மனிதர். இந்த நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்னா, எப்போ தெரியும்? செத்தாத்தேன். போலீஸ் வந்ததுக்கப்புறமா. காவல்துறை ஐயா உள்ள ஒருத்தன் கணேஷ் போயில ஓட்டுறேன், ஆளு சூத்து ஊத்தி மாதிரி இருப்பேன், மருதமணி 7 பாயிண்ட் வச்சிருக்காங்க. போதும் போதும், அவன் தன்னால அவன் வெதரை சமக்க முடியாம தெரியா, நீ ஊயின்னு கத்திடுற. எங்க அண்ணே வாம பண்ணிக்கிட்டு இருக்கியா, உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்றியா? ஏன் இன்னைக்கு மருதம் பண்ணிக்கிட்டு வர மாட்டேன்? ஏன்னு கேளு, நல்ல உள்ளே டான்ஸை போட்டிருக்கேன். அவன் ஆளு பார்த்தா கட்லா மண்டை மாதிரியே இருக்காடா தான். இவன் எங்க அண்ணே, அவனுக்கு லேசா ஒத்த கண்ணு தெரியாது, பக்கத்துல போயிட்டு இருந்தா ஒண்ணுக்கு இருக்க பண்ணிடல, இங்க இருக்காதியடா மேடை கரைஞ்சிடான். உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி இந்த காசை வாங்கிட்டு போய் நான் சலுப்புடேன். இந்த வரு ஓடியாடுற மடு ஆடுது. எப்படி காமெடி வந்தேன் மத்தியா. ஐ லைக் யூ. எப்ப நல்லவன் கெட்டவன் எப்ப தெரியும்னா, இலைய சூத்து பத்தி மேனே நான் புலந்துருவேன், அதெல்லாம் உங்க ஆத்தைப்பட்ட வச்சுக்கிறேன். என்ன எல்லாரும் தப்பிக்கிட்டே இருக்கே தவளை மாதிரி. நான் ஒரு ஊர் மேடைக்கு வந்துட்டேன்னா 5 மணி வரைக்கும் அந்த ஊர் என் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, பருப்பு வேகலை. 1 மணிக்கெல்லாம் நீங்கள் போயிடுறீங்களா, ஒத்தையில் வர பயந்து கிடக்கு. ஆனால் இந்த நாடகத்தில் நான் பெரிய ஆள் அல்ல, வந்திருக்க நாடக நடிகர் அத்தனை பேருமே பெரிய ஆள் அல்ல. விடிய விடிய உழைக்கக்கூடிய அந்த 4 பேர் தான் பெரிய ஆள்.
நடிகனுக்கு ஓய்வு இருக்கும் பங்காளி. இப்போ உள்ள போங்க, வள்ளி புருஷன்ட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க? ஆமாம், சோத்துல தண்ணி ஊற்றிட்டீங்களா? சரி, இங்கே எப்போத்தான் எம்கேஆர் வெளியே போயிருக்காரு, வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன், பவுடர் போடுறேன், டான்ஸு லவர்கிட்ட நேரம் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. மருதம் பண்ணி ஒன்றும் அமையலையா, பிட்டு படம் பார்ப்பேன். ஏ, அது ஒரு ஜோக்கா? இதில் சமாளிப்பாங்க. வீட்டில் அம்மா அப்பா இருக்கும்போது லவ்வர் ஃபோன் அடிச்சுன்னா ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், மறு வார்த்தை சொல்ல மாட்டேன். சொல்கிறா, சொல்கிறான். அது உடனே சதீஷ், இடியட் சதீஷ் எங்கடா இருக்க? இவன் முன்ன புரட்டா பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். அவன் சொல்லி பாரு, உனக்காக சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணுறான்டா, அங்கே சால்டா கரெக்டாக கத்திக்கிட்டு கிடப்பேன். ஆனால் சொல்கிறான்னு இதில் என்னென்னா, காதலிச்சவங்களுக்கு தான் அந்த இனிமை தெரியும். உண்மைதான், அது பெரிய ஒரு அன்பு. காதலிக்காத மனுஷனே கிடையாது. ஆனால் இனிமேல் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் இளைஞருக்கெல்லாம். லவ்வர் ஃபோன் எடுத்தால் சாப்பிட்டியா, தூங்குடா, காலையில் பேசுறேன்னு வச்சு தொலை. வைக்க மாட்டேன். சாப்பிட்டியாடா, அது சாப்பிட்டேன்டான வைக்கணும்ல, வைக்க மாட்டேன். என்ன அரிசி? அது நவாப்பு. இவன் ரேசரிசியை தின்றுருப்பேன், அள்ளி விடுவேன். எங்கள் வீட்லையும் அதே பிராண்டு தான். 3 படிக்கும் போது எங்கள் அப்பா காலி பிச்சைக்கார பயமே, விடவே மாட்டேன். அடுத்து அந்த பிள்ளை வைப்பானா, வைக்க மாட்டேன். இவன் லைஸாக கேட்பேன், பொழுது போகணும்ல, சமைச்சது சிலிண்டரா ஸ்டவ்வா? அந்த பிள்ளை சிலிண்டர் தான்டா சதீஷ், எங்கள் வீட்லேயும் சிலிண்டர் தான். பார்த்தா விறக போட்டு அம்மா ஊதாங்கொலையில் பூன்னு ஊதிட்டு இருக்கும். என்னடா ஒரு மாதிரியே சத்தம் வருது, அது எங்கள் வீட்டு பூனை. இவன் திருப்பி அள்ளி விடுவேன். குக்கரில் வச்சிங்களா, சட்டியில் வச்சிங்களா? கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பேன், விட மாட்டேன். நைட்டி போட்டிருக்கியா, பாவாடை கட்டியிருக்கியா? அந்த பிள்ளை நைட்டி தான். சட்டி போட்டிருக்கேன். இவன் அந்த பிள்ளை சட்டி தான், அதில் பொம்மை படம் இருக்கா? ஏன்? இதுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் வீடியோ காலில் பேசும்போது பார்க்கணும், யாரும் வந்துட்டா உடனே இந்த நல்லா பேசுறீங்களா கவனிவேன். செல்லம் சொல்கிறான் ஆய்வின்னு யாராவது வந்துட்டா அப்புறம், ஆமாண்ணே 3 கிலோ கறி தானே, 3 கிலோ கறி தான், ஆமாம்மா ஆமாம்மா 200 4 கிலோ விட்டுங்க. அவன் அங்கிட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறா, அவன் மச்சான்டேன் மயிறு. அவன் யாருக்கு மரியாதை கிடையாது. ஒரே விஷயம், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏமாத்துறோம். ஒரே விஷயம், இங்கே இருக்க அத்தனை பேரையும் நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உங்கள் மனைவி பேரை நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் இன்னொருத்தையும் பொண்டாட்டி பேரை எல்லாருமே சொல்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அடுத்தையும் பொண்டாட்டி பேரை எல்லாரும் டெய்லி சொல்லாமல் இருக்க மாட்டேன். யாருன்னு கேள்வேன், ஹலோ. செல்ஃபோனை கண்டுபிடிச்சேன் பொண்டாட்டி பேர் ஹலோ. அவன் பொண்டாட்டியை சொல்லிக்கிட்டு இருக்க வெக்கம் இல்லை, எனக்கே வெக்கம் இல்லை. எதுத்து கேட்டுருவாங்க, நான் முந்திக்கிடுவேன். நான் அதைத்தான் சொல்கிறேன் ப்ரோ. எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். திருப்பி நாடகம் விட்டு போகிறது தூக்க வரிச்சோடு நீங்கள் பொறுமையாக அமைதியாக போகணும். ஏன்னா இந்த உலகத்தில் இனிமேல் எம்கேஆர் கிடையாது. நீங்கள் நம்ம அத்தனை பேர் நம்ம பிறக்க போகிறது கிடையாது. நீங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு பெரிய சொந்தம்னா உங்களை விட்டு எனக்கு யாருமே இல்லை. நான் இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்துகிறேன், இல்லாதவளுக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா இந்த நாடக கலையை வச்சுட்டேன். இது ஒரு கலை. அதுக்கப்புறம் வெளியில் நான் வந்து கடவுளாக பார்க்கக்கூடியது இங்கே இருக்குது, என் சொந்த பந்தம் எல்லாத்த பற்றி. வேறு யாரும் இல்லை எனக்கு. அதுக்காக போய் ஜவராஜாக்காரன்ட்ட கேட்க முடியுமா? ஒரு ஊரில் எனக்கு ஞாபகம் இருக்குது, கமுதி பக்கம் ஒரு 7-8 வருஷம் இருக்கான். வெளியில் வந்தேன், ஒரே மாதிரி பயல்களாக உட்காந்தாங்க. நான் இது என்னமோ சொல்கிறேன், அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். என்னன்னு பார்த்தா சோலாரில் வேலை ஆக்குற இந்திக்காரங்களாம் அவங்க. நாரசின்னு முடிஞ்சோடனே ஒருத்தனை எழுப்பி எந்தூர்னே அப்படின்ட்டேன். கேப்பையா கேப்ப அரைக்க சொல்கிறானே, நம்ம இன்னும் இடத்துல எந்த மிஷினில் ஓட்டு அரைக்கிறதுன்னு. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் பார்க்குறான், இந்தியாவுக்குள்ளே வெளி மாநிலம் இருக்கு வர, இந்தியா மாநிலம். தமிழ்நாட்டை விட்டு போனால் என் தமிழனை அடிக்கிறேன். நல்லா கவனித்து பார்க்கணும் எல்லாருமே. ஆனால் எந்த மாநிலம் இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும் அடுத்தவனை வாழ வச்சு பார்க்கக்கூடிய என் தமிழன் எத்தனை நன்றி சொன்னாலும் ஈடாக. இந்த சவுண்டு வரையா? என்னடா சவுண்டு?
என்னது ஜென்ரேட்டா? அங்கே வேணாம், இங்கே ஒன்று தொய். டிஸ்டர்ப் இருக்கு. இதுல என்னன்னா ஓனர் ஜென்ரேட்டர் நிப்பாட்டிட்டு ஒரு ஊர்ல பயங்கரமா கத்து காமிச்சார். ஆமா எம்கேஆர் ஜென்ரேட்டர் இருக்கு போட்டு விட்டோம்னா ஊரே எரியும்ட்டார். ஆனா களவாணி போய் வந்தது இந்த முண்டைக்கு தெரியல. அவன் ஜென்ரேட்டரை டாட்டாஜில கட்டி இழுத்துட்டு போயிட்டு ஜென்ரேட்டர் இருந்த இடத்துல பழைய டிவி புட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அது வெட்டு வேறு வெட்டு வேறு வெட்டு வேறு வெட்டு வேறுன்னு பெட்ரோல் இல்லாம உதஞ்சு கிரிச்சு முடிச்சு சுத்தி அந்த இடத்தையே குழி வரைச்சிருச்சு. அதே மாதிரி உலகத்துல களவாங்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாருமே வெவ்வேறு துறையில ஒவ்வொரு வேலையில இருப்பீங்க. அத்தனை வேலைகளுமே புனிதமானது புனிதமானது. ஒரு பாட்டை பாடுவான் தம்பி பாலி மேத்ரா. ஹலோ ஹலோ ஆயிடுச்சா? உள்ள வா, ஒரு 2 லேடிஸ் நம்பர் தரேன். இன்னும் தூங்கவே மாட்டேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் போனா குறுக்க போனா நான் பாடவே 500 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன். சத்திரக்குடி பைபாஸ்ல நல்ல ரேட்டுக்கு போதுன்னு 5 ஏக்கர் வாங்கி போட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாம் 15,000க்கு 20,000க்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு பணத்து முறை காட்டுறதுக்காக 1.25 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். படக்குன்னு சட்டையை கலட்டினா பளிச்சுன்னு தெரியறதுக்காக 35 பவனா முறுக்கு செயினை கழுத்துல போட்டு வச்சிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைக்கு 150 பவன் நகை எடுத்திருந்தேன். ஸ்விஃப்ட் டிசைர் காரு பத்தாதுன்னு பார்ச்சுனர் காரை வாங்கி வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சு, டென்ஷனா இருக்கு, என்ன செய்யறதுன்னு ராமன் நாட்டுல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிரு 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். புதுசா குடிக்கையில மேல பறந்த இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதாடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். போட்டிருந்த முறத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்கடிச்சு எந்த விஷயத்துக்கு போனாலும் கவனி புருக்கான்னு ஓசியில வாங்கி குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே எனக்கு தேவையில்லை. பெத்த தாய் தேப்பையும் கூட முக்கியம் கிடையாது, சொந்தக்கார கூட முக்கியம் கிடையாதுன்னு தண்ணி கப்பு சைடிச்சு கம்பு கூட்ட மோந்து வாத்து தொடர்ந்து 20 வருஷமா குடிச்சவனுக்கு பார்வையும் போமங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா
போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் குடிக்கையில மேல பறந்தோம் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு வட்டிக்கு பணம் வாங்கி செட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு பணம் வாங்கி வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டின் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே இந்த பிறவியை தவிர அடுத்து நம்மள எல்லாம் பிறக்க போறது கிடையாது நீங்கள் எல்லாம் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் இப்ப குடிக்காத ஆளுக்கு மட்டும் நான் பாடின பாட்டு குடிக்கும் குடிச்சாலும் ஒரு நீ மனசுக்குள்ள ஓத்தாங்கம்மான்னு வைவ இந்த பாட்டை என்ன மயத்துக்குவேன் பாடுனேன் அப்படின்னு என்ன வஞ்சாலும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு கைதட்டின எங்கள் அப்புக்கு மட்டும் நன்றி ரொம்ப நன்றி கைதட்டின ஆளுக கூட நன்றி நீங்கள்லாம் வந்து லைட்டாக நினச்சிங்களா கைதட்டலாம் ப்ரோ நல்ல சாங் தான் இதுலேயும் நம்ம ஆளு யோசிச்சுதான் தட்டுவேன் என்ன மயத்தை பிடிக்க விட்டேன் அவனுக்கு கைதட்டு அவன் அப்படித்தான்டா சொல்லுவேன் தட்டாது ஏன்னா நான் அங்கேருந்து பார்த்து தான் நடிகனாக வந்தேன் நீ என்னென்ன பேசுறியோ எல்லாம் தெரியும் டான்ஸுக்கார பிள்ளைய பார்க்கும்போது பூரா முகத்தையா பார்ப்ப அங்கிட்டு போய் பேசுவேன் அந்த பிள்ளைக்கு நல்லா பேசுறா கட்டுருவேன் கொடுத்து வச்சு ஏன் அதை வச்சு கிரைண்டர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறதா நாடக உலகத்திலே பெண்கள் தான் ரொம்ப கஷ்டம் நம்ம அக்கா தங்கச்சி ஆடை விட்டு மேடையில் நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோம் ஆனால் அந்த பிள்ளைய மேடையிலே தன்னுடைய மனத்தை கூட பார்க்காம குடும்பத்துக்காக கஷ்டப்படுவார் இந்த தமிழச்சி எல்லாம் எம்கேஆர் வணங்குறேன் நான் அப்பப்போ மேடையில் கட்டி பிடிக்கிறோம்னா பப்புன்னு ஆதி காலத்துலேருந்து இப்படி ஆகிப்போச்சு பப்புன்னு இருந்தால் டான்ஸை கட்டி பிடிக்கணும் இவன் திரிகிட்டே இருக்கேன் இவன் நிற்கிற சீரு அவன் மூஞ்சியை பார்த்தா நீ கருது வண்டி ஓட்டியிருப்பேன்டா கருது வண்டியெல்லாம் நான் அன்னைக்கு யூடியூப்பில் சொல்கிறேன் எல்லா தொழிலுமே புனிதமானது இந்த கருது வண்டியை ஓட்டுற ஆளுக பாட்டை மெதுவாக வை அரைக்குலா மாதிரி கத்த விட்டுட்டு பூங்காத்து அந்த வயக்காட்டுக்காரன் கூளை அரிச்சவனை ஏற்றி இறக்கிட்டேன் அப்புறம் அவனுக்கு பாட்டு போட்டாங்க ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதுக்காட அவன் நெல்ல விளைய வச்சேன் இந்த உலகத்தில் எல்லாரும் மேடைக்கு சொல்லுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க ப்ரோ வட்டாரத்தினுடைய ஏழைய விவசாய பெருங்குடி மக்களே ஏன் விவசாய ஏழை கிடையாது நம்மளுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய என் விவசாயம் எல்லாம் நம்ம தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்னா விவசாயம் என்ன விவசாய ஏழை என் விவசாயி சேத்துல கால கேட்டா எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் நீ சோத்துல கை வைக்க முடியாது ஆமா வயக்காட்டு பக்கமே போயிருக்க மாட்டேன் தம்பி ஆமா நம்ம கேப்பம் பார்க்கேன் அப்பா சொல்லுவாரு டேய் எனக்கு ஒரு மாதிரி அலுப்பா இருக்குடா அந்த வாமடையை மாற்றி விட்டு போப்பா போப்பா என்ன வாமட எவனாவது மாற்றி விட்டு சொல்லுப்பா அம்மா சொல்லும் எங்கடா வர சத்திரக்குடி வரேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா ஒரு 3 புரோட்டா வாங்கிட்டு வாடா என்ன புரோட்டா 5 குடி எனக்கு மீட்டிங் இருக்கு என்ன மீட்டிங்கு போய் சீரட்டு அடிப்பேன் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து மீட்டிங்க அதெல்லாம் நடக்கும் ஐயா ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் தகப்பன் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கல்வி போய்விடும் ஏன்னா தகப்பனுடைய சுமையை அவன் சுமக்க ஆரம்பிச்சிருவேன் தாயை கலங்க விட மாட்டேன் ஆனால் தாய் இல்லைன்னால் அறுசுவை உணவு போயிடும் உண்மை அதான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அம்மா என்னென்ன சொன்னுச்சோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிடுவேன்
அது செத்ததுக்கப்புறம் ஒருத்தன் அவங்க அம்மா கேட்டிருக்கு, ஸ்வீட் வாங்கிட்டு வாடான்னு. வா அப்படின்னு எத்தியிருக்கேன். செத்ததுக்கப்புறம் போட்டாவை பெருசாக 3க்கு 4 பிரேம் பண்ணி 25 கிலோ ஸ்வீட்டை குமிச்சு பக்கத்தில் பக்காடி லெமனை அடிச்சுக்கிட்டே அழுதுருக்கேன். அம்மா ஸ்வீட்டு கேட்டா 25 கிலோவா அது சாப்பிடுவா. நோத்தானடா போட்டா உடச்சிட்டு வந்தா சாப்பிட்டு போய் படுப்பா. என்னடா வச்சுக்கலாம் பேலை இந்த மாதிரி. தம்பி நான் குறிப்பு தெரிச்சு போகிறான். இதில் இந்த பயலுக ஐயா இப்போ தானே நம்மெல்லாம் கேக்கு வெட்டுறான். சின்ன வயசில் அம்மா பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்க அப்படி சொல்கிறான். இவன் மூத்திரத்தை குடிதான், இவன் மூத்திரத்தை குடிக்கணும், ஆனால் குடிக்கக்கூடாது. பிராண்டை மாற்றி மாற்றி அடிச்சிருப்பேன். குடிச்சவனுக்கு தாலி வெட்டிடுறான். வடக்கு வெட்டி அவன் சொன்னாதான். ஏன் அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்த நாளைக்கு கேசரி கிண்டி வீடு வீடாக கொடுத்துட்டு வாப்பா, அவன் பெரியப்பா வீட்டு கொடுறான், சித்தி வீட்டு கொடுத்துட்டியா போய் கொடுத்துட்டு வா. எல்லார்ட்டையும் கேசரியை கொடுத்து விட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு விபூதி வச்சு விடுவாங்க. அதுலேயும் சில பேர் போய் கேசரியை கொடுத்துட்டு வரமாட்டேன், 10-20 கொடுப்பாங்கன்னு அங்கேயே நிற்பேன். அவங்க எப்பாய் அதுலேயும் சில நான் அப்படித்தான் எங்கள் அம்மா கொடுத்து விடுச்சு எங்கள் ஐயாட்ட. எங்கள் ஐயா பெரிய கோடாங்க, அவர் அங்கே அப்பத்தாவும் தனியாக இருந்தாங்க ஒரு வீட்டில். உங்கள் ஐயாட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு எங்கள் அம்மா கேசரியை கொண்டு போனேன். எங்கள் ஐயா என்ன பண்ணிட்டாரு, கேசரியை ஒன்று முண்டை போய் வாங்கணும், இல்லைன்னா தின்னுட்டு அங்கிட்டு போடான்னு சொல்லணும். கேசரி தட்டோடு ஆடிட்டான்டா. ஏன் முண்டை நீர்மலாடி அடிக்கிறேன், அதுக்கு அவள் சாமியாட்ட ஆடினா நீர்மலாடி அடிக்கிறேன். ஆடி பிறந்த நாள் அப்படின்னு சாட்டைக்கிட்டு என்னை பிடிச்சிட்டேன் மதக்கு வதக்குன்னு. நான் தடுப்பாக வந்து எங்கள் அம்மாட்ட எம்மா அடிச்சு விட்டாம்மா. எங்கள் அம்மா அவன் பொடுக்குன்னு போக பொட்டலா போக கேசரி கொடுக்குறவனுக்கு அப்ப நம்ம கேசரியை வச்சு பிறந்தநாள் கொண்டாடணும். இப்போ கேக்கு, அந்த கேக்கை எவனாவது நிம்மதியாக தின்னுருக்கியா? 5 கிலோவை சேர்ந்து வாங்குவாங்க, உம்பிட்டு கூட வராது. அதில் என்ன பண்ணாங்க, இந்த நீளத்தில் நீக்குற கரை மாதிரி ஒரு ஓசு மாதிரி அடிக்கிறாங்கப்பா. தப்புண்டான் அடித்த உடனே கேக்க மம்பட்டிக்கிட்ட வெட்டுறேன், வெட்டி வரப்பு மாதிரி பூசி அந்த பிறந்த நாள் கொண்டாடுறேன் பாரு. அவனை மூச்சு திணற வச்சு அள்ளிக்கிட்டு மூஞ்சில அப்படி அவன் திணிச்சு என்னடா என்ன என்ன பழக்கம் ப்ரோ, என்ன பழக்கம்? கடைசியில் கேட்க எவனும் திங்காம கேட்க செதறி அங்கிருந்து ஒரு பொம்பளை தண்ணி எடுத்துட்டு வந்து குடத்தோட வலிக்கு விழுந்து மூக்காந்தண்ட அடிபட்டு 108 வந்து வியாமியா வியாமியா. என்ன என்ன அறிவு சார்ந்த விஷயம் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம், என் இளைஞர்களை தவறு சொல்லவில்லை. அன்பை பரிமாறுவது எப்படி என்றால், நீ 5 லட்சத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடினாலும் அந்த பிறந்த நாள் கொண்டாடுறவன் கன்னத்தை ஒரு முத்தம் கொடு, அதுதான் பெரிய இனிமை. அதுக்காக பொம்பளைக்குள்ள வெட்டிக்கிட்டு இருக்கோம். எம்கேஆர் என்னை சொல்லிட்டாருன்னு எவனும் வண்டி எடுத்துட்டு போனேன்னா மணிக்கட்டோட உடச்சு விடுவேன். அன்னை சொன்னிச்சு எல்லாம் இந்த கிளம்பிடுவாங்க. எம்கேஆர் என்னை சொன்னிச்சுடா எதுவுமே வாங்கக்கூடாதுடா, அந்த பிள்ளைக்கு போய் அன்னை சொன்ன மாதிரி முத்தம் கொடுப்போம்னு எத்து பொல்லோட கொடுக்கணும். ஈகின்ற தலை கண்ணத்தில் பிடுங்கி. கல்யாண வீட்டில் ஏத்தாய் இந்த உட்காந்துருக்கல நரைச்ச மண்டை ஏத்தாய், உங்க காலத்தில் கல்யாணம் எப்படி? ஒரு கொட்டகை தான் இப்படி கீத்தி தட்டி போடுவாங்க, போட்டுக்கிட்டு ஒரு போர்வை வரிப்பாங்க. ஊரில் ஒரு பெரிய தலைவர் வருவார், ஊரில் பெரிய மனுஷன் வந்து தாலியை எடுத்து கொடுப்பாரு. தாலியை கட்டினவனையே அப்படியே பொதுவில் சபையில் காலில் விழுவாங்க. விழுந்தவொடனே அவங்க வாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். இப்போ அப்படி கிடையாது, தாலி கட்டிலேருந்து ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு வருவாங்க. இவர் யாருப்பா? அவன் மாப்பிள்ளை. சித்தி புருஷன்டா தெரியலையாப்பா, ஈரோட்டில் இரும்பு கம்பெனி வச்சுருக்காரு. விழுந்துட்டாங்க, மட்டாரம் விழுந்து கும்பிட்டாங்க. அடுத்து ஒரு ஆள் வந்தார். இவர் யாரு? பெரியப்பாடா, இவர் தான்டா சத்திரக்குள்ள கறிக்கடை வச்சிருக்காரு. இவனை பார்த்ததே இல்லையாப்பா. விழுங்கடா.
50 பேத்துல விழுந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். அடுத்து ஒரு ஆளு காலில் விழுந்தாங்க வாரு. அந்த காலில் விழுந்தால் அழுதுட்டேன். தேமி ஏன் காலில் எதுக்குடா விழுந்தியே? நான் வெளியே பலூன் வைக்க வந்தவன்டான். அவன் பலூன் வைக்க வந்த அந்த கருவா பைய ஓவரா பண்றாடா என் தம்பி.